இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சென்னையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை சொந்தமாக எடுத்து நடத்திட்டு இருக்கவங்க பேர் தான் சஞ்சய். நம்ம சஞ்சயோடைய அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே பிஸ்னஸ் பண்ணி கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வச்சுருக்கிறதுனால நம்ம சஞ்சயும் நம்மளுடைய அப்பாவுடைய பிஸ்னஸை இன்றைக்கி முன்னெடுத்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டும் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு நல்ல ஒரு லக்ஸரியான வீடு, நல்ல சொகுசான காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் சஞ்சய் வந்துட்டு வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சய் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே பிடிவாதம் உள்ள ஒரு குணத்தில் உள்ள ஒரு ஆள் தான். எந்த ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சாலும் அந்த ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீர்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸையும் இன்றைக்கி நல்லபடியாகவே நடத்திக்கிட்டும் வந்திருக்கிறாங்க. நம்ம சஞ்சயோடைய கம்பெனியில் சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்துட்டு வேலைக்கு சேரவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சங்கர் வந்துட்டு நம்ம சஞ்சய்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டாக ரொம்பவே வறுமையான குடும்பத்தில் வாழக்கூடிய நபர் தான் நம்ம சங்கர். தன்னுடைய வீட்டு பிரச்சனை எல்லா விஷயத்தையும் நம்ம சஞ்சய்கிட்ட வந்துட்டு ஓப்பனாக சொல்லி பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் வந்துட்டு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள் தான். நல்லபடியாக கல்லூரியில் வந்துட்டு படிச்சுட்டு எந்த ஒரு கம்பெனிலையும் தான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலை கிடைக்காதனாலையும் ஊதியம் சரியாக கிடைக்காதனாலையும் கடைசியாக நம்ம சங்கர் வந்துட்டு சஞ்சயோடைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் வேலைக்கு சேரவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சஞ்சயும் அவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ரமோஷனை கொடுத்து நல்ல ஒரு சேலரியும் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சங்கர் வந்துட்டு அதனால் நம்ம சஞ்சய்கிட்ட ஒரு நெருங்கின தோழர் மாதிரி ரொம்பவே நெருக்கமாகவும் பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு முதலாளித்துவமும் இல்லாமல் நம்ம சங்கர் கூட நம்ம சஞ்சய் வந்துட்டு ரொம்பவே நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சய்கிட்ட நம்ம சங்கருடைய குடும்ப சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை எல்லாத்த பற்றியுமே சொன்னதுனால நம்ம சஞ்சயும் நம்ம சங்கரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு நட்பு ரீதியாகவும் பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு கம்பெனி போனாக்க தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய ஊழியர் மாதிரி தான் நம்ம சங்கரை வந்துட்டு நடத்தவும் ஆரம்பிப்பார். ஆனால் கம்பெனி விட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம சங்கர் கூட ஒரு நட்பு ரீதியாக நண்பர் மூலியமாக பழகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சங்கர் வந்துட்டு கல்லூரி படிக்கும் போதுலேருந்தே வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. குடும்பத்தோட வறுமையின் சூழ்நிலையினால் நம்ம சங்கர் வந்துட்டு இப்போதைக்கு திருமணம் வந்துட்டு பண்ண வேணாம், நான் நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கப்புறமா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கர் வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறமா இன்றைக்கி நல்லபடியாக சம்பளம் சம்பாதிக்கிறதுனால நம்ம வைஷ்ணவியை வந்துட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வைஷ்ணவியோடைய வீட்டில் வந்துட்டு நம்ம சங்கருக்கு வந்துட்டு பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன காரணத்தினால தன்னுடைய வீட்டை எதிர்த்துக்கிட்டு நம்ம வைஷ்ணவி வந்துட்டு நம்ம சங்கரை நம்பி சென்னைக்கு வந்துட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா தன்னுடைய நண்பரான சஞ்சய் மூலியமாக ஒரு நல்ல ஒரு கோயிலில் வச்சு நல்ல நாளாக பார்த்து திருமணமும் பண்ணிக்கிறாங்க நம்ம சங்கர். நம்ம வைஷ்ணவி வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் உடல் பருமனாக இருந்தாலும் அவங்களுடைய உடல் தோற்றம் வந்துட்டு பார்க்குறதுக்கு எல்லாத்தையும் கவர்ச்சி ஊட்டுற மாதிரியான ஒரு உடல் தோற்றத்தில் இருந்ததுனால நம்ம சஞ்சய்க்கும் நம்ம வைஷ்ணவி மேலே ரொம்பவே ஆசைப்படவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஆசையை எதையும் வெளிக்காட்டிக்காமல் நம்ம சஞ்சய் வந்துட்டு அந்த ஒரு திருமணத்தை நல்லபடியாகவே நடத்தி வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சங்கர் வந்துட்டு திருமணம் பண்ணி ஒரு வாரம் வந்துட்டு வேலைக்கு வராமல் தன்னுடைய மனைவி கூட ஜாலியாக சென்னையில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டு ஒய்ஃபு கூட வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையில் இணையவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு 2 மாதம் கழித்து நம்ம சஞ்சய்கிட்ட வந்துட்டு வீட்டில் வந்துட்டு சின்ன சின்ன சண்டை வர்றது அப்படின்ட்டு தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டையவும் ஓப்பனாக சொல்லி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசுகிறதுனால
அப்படிங்கிறதுனால வாழ்க்கைனா அப்படி தான் இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இன்னும் திருமணமே பண்ணலை. திருமணங்கிறது நம்ம எல்லா விஷயத்தையுமே கடந்து அனுபவித்து முடித்ததுக்கப்புறமா தான் திருமணம் வந்துட்டு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னும் திருமணம் பண்ணாமல் இருக்கேன். இதெல்லாம் கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சய் வந்துட்டு சங்கருக்கு அட்வைஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மனைவி வந்துட்டு ரொம்பவே நல்லபடியாக சமைக்கிறதுனால நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு அடிக்கடி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது வழக்கம்தான். அப்படிங்கிறதுனால நம்ம சங்கர் வந்துட்டு தன்னுடைய மனைவி சமைச்ச சாப்பாட்டை வந்துட்டு கம்பெனிக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சங்கரும் சஞ்சயும் ஒன்றா சாப்பிடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி சாப்பிடும்போது தன்னுடைய நண்பருடைய மனைவியோடைய கைப்பக்குவம் உள்ள அந்த சமையலை சாப்பிட்டு பார்த்த நம்ம சஞ்சய் வந்துட்டு சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்குது. உன்னுடைய மனைவியை வந்துட்டு என்னுடைய வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வருது நெக்ஸ்ட் வீக்கில். உன்னுடைய மனைவியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீ ரிசப்ஷனுக்கு கண்டிப்பாக உன்னுடைய மனைவியை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர்கிட்ட சஞ்சய் வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சஞ்சய் வந்துட்டு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு ரிசப்ஷனுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு சங்கர் வந்துட்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ரிசப்ஷனில் நம்ம சஞ்சய் வந்துட்டு நம்ம சங்கருடைய மனைவி வைஷ்ணவியை வந்துட்டு வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம வைஷ்ணவிக்கும் சில நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. கூச்சப்பட்டுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நம்ம சஞ்சய் கூட கொஞ்சம் நெருங்கி பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வைஷ்ணவிக்கிட்ட ரொம்பவே சிரித்து பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம சஞ்சய். அப்போ தான் நம்ம சங்கருடைய மனைவி வைஷ்ணவி கிட்ட வந்துட்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு வாங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி நட்பு ரீதியாக பேசி பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசி பழகும்போது நம்ம வைஷ்ணவியோடைய கேரக்டர் வந்துட்டு நம்ம சஞ்சய்க்கு ரொம்பவே பிடிக்கவும் ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் சங்கர் கூட அடிக்கடி சண்டை வரதை பற்றி ஓப்பனாகவே நம்ம சஞ்சய் கிட்ட வந்துட்டு நம்ம வைஷ்ணவியும் ஷேர் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நட்பு ரீதியாக ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசி நெருக்கமாக பழகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சஞ்சய்க்கு நம்ம வைஷ்ணவியை ரொம்பவே பிடிச்சு போனதுனால நம்ம சங்கர்கிட்ட ஓப்பனாகவே ஒரு டீல் வந்துட்டு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சங்கரை வந்துட்டு தனியாக ஒரு நாள் மீட் பண்ணி, நீ என்கிட்ட அடிக்கடி பணமும் வாங்கியிருக்க, நான் எந்த ஒரு கணக்குமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்துட்டு நல்ல ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சா என்ன வேணாலும் என்னால் சாதிக்க முடியும். ஆனால் எனக்கு வந்துட்டு நான் எத்தனையோ பொண்ணுங்களை கடந்து போயிருக்கேன். ஆனால் உன்னுடைய மனைவியை வந்துட்டு பார்த்த நாள்லேருந்து என்னுடைய மனசையே நான் தொலைச்சிட்டேன். உன்னுடைய மனைவியை வந்துட்டு எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் என்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சுட முடியுமா? உன்னுடைய மனைவியை வந்துட்டு நான் ஆசை தீர அனுபவிச்சுக்கிறேன். இதுக்கு மாறாக நான் வந்துட்டு உனக்கு சொந்த வீடு, ஒரு வீடும் லக்ஸரியான ஒரு காரும், அது மட்டும் இல்லாமல் செக் வந்துட்டு எம்டி செக் வந்துட்டு நான் தரேன். உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதில் வந்துட்டு ஃபில் பண்ணிக்க. ஒரே ஒரு செட்டில்மெண்ட்டு தான் உன்னுடைய வாழ்க்கையே மாறிடும். இதுக்கு நீ நல்லா யோசித்து எனக்கு ஈவினிங்குள்ளார ஒரு நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர்கிட்ட நம்ம சஞ்சய் வந்துட்டு ஒரு டீல் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சங்கருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா காலம் முழுக்க நம்ம ஒரு அடிமையான ஒரு வாழ்க்கையை தான் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்தை பண்ணாக்க நம்ம செட்டில்டு ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாலும் தன்னுடைய மனைவியை வந்துட்டு எப்படி நம்ம சஞ்சய்க்கு வந்துட்டு விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசில் ரொம்பவே குழப்பத்தோடு வீட்டுக்கு போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே வருத்தத்தோடையும் குழப்பத்தோடையும் இருந்ததுனால தன்னுடைய மனைவி வைஷ்ணவி வந்துட்டு நம்ம சங்கர்கிட்ட வந்துட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னத்தை போட்டு மனசில் குழப்பிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம சங்கர் வந்துட்டு இந்த நம்ம சஞ்சய் வந்துட்டு சொன்ன எல்லா விஷயத்தையும் வைஷ்ணவி கிட்ட வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம வைஷ்ணவி வந்துட்டு கொஞ்சம் கோவப்பட்டாலும் பொறுமையாக உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இந்த விஷயத்துக்கு நான் வந்துட்டு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர்கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட நம்ம சங்கர் வந்துட்டு ரொம்பவே கோவமாகறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க. என்ன வைஷ்ணவி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நம்ம வைஷ்ணவி வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பணத்திமிரு உள்ள ஆளுங்க பணம் இருந்தால் இன்றைக்கி எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பில் தானே உங்ககிட்ட இந்த மாதிரி ஓப்பனாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கருடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸில் வந்துட்டு வேலை பார்க்குறதுனால அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு இந்த ஒரு விஷயத்தை எப்படியாச்சும் வெளியில் கொண்டு வரணும். இந்த மாதிரி ஆம்பளைங்களை இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் வெளிப்படுத்தினா மட்டும்தான் என்ன மாதிரி நம்மளை மாதிரியான ஒரு வறுமையில் இருக்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்களை வந்துட்டு இந்த மாதிரி பணக்காரங்களாக இருக்கவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைஷ்ணவி வந்துட்டு நம்ம சங்கர்கிட்ட வந்துட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர்கிட்ட வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ ஒத்துக்கலை அப்படின்னாக்க என்கிட்ட இருக்க வசதிக்கு உன் மேலே ஏதாச்சும் பொய் புகார் கொடுத்து உன்னை வந்துட்டு வாழ்க்கை முழுக்க ஜெயிலில் வந்துட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வைஷ்ணவி கிட்ட நம்ம சங்கர் வந்துட்டு சொன்னதுனால அந்த ஒரு ப்ரெஸ் மூலியமாக தன்னுடைய மொபைல் மூலியமாக மறைமுக கேமரா வச்சு நம்ம சஞ்சய் வீட்டுக்கு போய் நம்ம சஞ்சய் வந்துட்டு நம்மக்கிட்ட தவறாக பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவன் மூலியமாக ஒரு புகார் ஒன்று கொடுத்து அந்த சஞ்சய்க்கு வந்துட்டு தக்க தண்டனை கண்டிப்பாக நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்கருடைய மனைவி வைஷ்ணவி வந்துட்டு தைரியமாக அந்த ஒரு டீலுக்கு ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சஞ்சய் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும் சங்கர் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இந்த எம்டி செக்கு இதில் நீ எவ்வளோ பணம் வேணுமோ ஃபில் பண்ணிக்கோ. எனக்கு நாளைக்கு நைட்டு வந்துட்டு உன்னுடைய மனைவியை வந்துட்டு என்னுடைய தொகுப்பு வீட்டுக்கு வர சொல்லு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எந்த ஒரு 100க்கு 100% வந்துட்டு உன்னுடைய மனைவி வந்துட்டு பாதுகாப்பாக அங்கே என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சங்கர்கிட்ட டீல் பேசிட்டு தொகுப்பு வீட்டுடைய சாவியை வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு சாவியை எடுத்துகிட்டு போய் நம்ம வைஷ்ணவி கிட்ட ரொம்பவே பதட்டத்தோட நம்ம சங்கர் வந்துட்டு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி தைரியத்தை கொடுத்துட்டு நம்ம வைஷ்ணவி வந்துட்டு அந்த ஒரு தொகுப்பு வீட்டுக்கு அடுத்த நாள் நைட்டு வந்துட்டு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. தொகுப்பு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம சஞ்சய் கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசுகிறாங்க. நம்ம சஞ்சயும் நம்ம வைஷ்ணவி கிட்ட ரொம்பவே நெருங்கி பேசி அவங்கள வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்துட்டு உன்னுடைய கணவர்கிட்ட ஓப்பனாக தான் டீல் பேசினேன். இன்றைக்கி பணத்தினால முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு டீலுக்கு மட்டும் சங்கர் வந்துட்டு ஒத்துக்கலை அப்படின்னாக்க இன்றைக்கி என்கிட்ட இருக்க ஸ்டேட்டஸ்க்கு நான் இன்றைக்கி சங்கர் வந்துட்டு இருக்கிற இடமே தெரியாமல் அழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசினது எல்லாமே அவங்களுடைய மொபைலில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகவும் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கருடைய மனைவி வைஷ்ணவியை வந்துட்டு அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் தொட்டு பேசினதுனாலையும் ஆபாச வார்த்தை பேசினதையும் வச்சு ரெக்கார்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ப்ரெஸ் மூலியமாக வெட்ட வெளிச்சத்துக்கு சமுதாயத்துக்கு முன்னாடி நம்ம வைஷ்ணவி வந்துட்டு கொண்டு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஒரு உலகத்துக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா